வெரி குட் மார்னிங் பிரதர். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது வந்து எஃப்இயோட ஒரு மேஜர் சம் வந்து என்ன சம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் சம் பார்த்தோம். ஓகேவா, ட்ரெஸ்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட் செகண்ட் யூனிட் நேம் வந்து ஒன் டைமென்ஷனல் மெத்தட். ஓகேவா, ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்ஸ் வந்து பார்த்தோம். ஜஸ்ட்டு எலிமெண்ட் நோட் பேஸ் பண்ணி அந்த மாதிரி சம் பார்த்தோம். அதில் வச்சு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஸ்ட்ரெயின் எனர்ஜி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ஷன் சப்போர்ட் பார்த்தோம், ஸ்ட்ரெஸ் சிக்மா பார்த்தோம். ஓகேவா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதோட செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸு. ஓகேவா, ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அது இதில் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எல்லாத்துக்குமே வந்து சம்ஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெஸ்ஸு வந்து திஸ் ஹேஸ் 3 நோடு, எத்தனை எலிமெண்ட் எந்த நோடு இருக்குதோ அந்த நோடு போட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேஸ் 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வரும். ஓகேவா, 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வரும். பிஃபோர் தேட் கம்பல்சரியாக வந்து எல்லாருமே வந்து ஒர்க் அவுட் பண்ண கிளாஸ் எடுத்த லெக்சரர்ஸ் வீடியோவை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு மார்க்கர்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அட்டனஸ் வரும், இல்லைனா அட்டனஸ் வராது. ஸோ எல்லாருக்கும் நீங்கள் பார்க்குறீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அட்டனஸ் தான் இம்பார்ட்டண்ட். அட்டனஸ் வரும், அட்டனஸ் வரலைன்னா ஃபைன் போடுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கிற ஜஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் யூனிட் மட்டும் வந்து ஆஃப்லைனில் மொத்தம் கிளாஸ் ரூமில் வந்து கிளாஸ் எடுத்து பார்த்தாச்சு. ரிமைனிங் இருக்கிற இது வந்து டியூ டு COVID-19 அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஆன்லைன் ஷெட்யூல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆன்லைன் ஷெட்யூலில் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதை பார்த்திங்கன்னா எக்ஸாமும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பை சைடு பை 1 மார்க் கொஷின்ஸ் வந்து எப்படியெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து 1 மார்க்கு கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. பிஃபோர் தேட் எவ்ரி ஒன் கம்பல்சரி வந்து பார்க்கணும், வீடியோ பார்க்கணும். பார்த்து வந்து மார்க்கர்ஸ் ஸ்பெண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு அட்டனஸ் வரும், இல்லை அட்டனஸ் வராது. அட்டனஸ் வரலனா ஃபைன் போடுவாங்க. ஸோ தட்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா, இப்போ நாங்கள் பார்ப்போது வந்து நேற்று லாஸ்ட் கிளாஸில் பார்த்த வீடியோ தான். லாஸ்ட் கிளாஸில் பார்த்த அந்த சம்மே வந்து இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது. ஏன்னா வந்து அது ஒரு பெரிய சம். ஒரே ஒரு ஹவரில் போர்டில் நடத்தினா கூட 2 ஹவரில் 2 இதுவாக தான் நடத்தியிருப்பேன். ஏன்னா வந்து பெரிய சம்மு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து யூனிவர்சிட்டி பேஸ் ப்ராப்ளம் வந்து ஜஸ்ட்டு எல்லா சம்முமே வந்து ஒரு மேட்ரிக்ஸ் டிபெண்ட் பண்ண சம் தான். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தாச்சு. U1, U2, U3, U4, U5 அது கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்தாச்சு. we know that பார்த்தீங்கன்னா வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபைனைட் எஃப்இயோட இந்த ஈக்குவேஷன் தான் வந்து F = K. கேனா வந்து ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸ், யூனா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், எஃப்னா வந்து ஃபோர்ஸ். ஓகேவா, இதுதான் அது ஃபார்முலா. அந்த ஃபார்முலா ஏற்ற மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இங்கே எழுதி வச்சுருக்கோம். 1 × 10⁵ 7.354 ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி 7.068 வரும். ஏன்னா வந்து அங்கே 7.068 வரும்னா இது நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா ஃபார் எலமெண்ட் 1 அண்ட் ஃபார் எலமெண்ட் 2 அண்ட் ஃபார் எலமெண்ட் 3 அது மூணுத்துக்கும் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா வந்து ஸோ 1 அப்புறம் 2 3 வரும்போது 2 4 4 6 6 வந்து நம்ம வந்து டயகனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அசம்பிள் இந்த ஈக்குவேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டயகனலாக வந்து அதை ஆட் பண்ணுற மாதிரி வரும். அது டயகனலாக ஆட் பண்ணுறது தான் வந்து ஸோ இதில் பார்த்திங்கன்னா டயகனலாக இருக்கிறது டயகனலாக வந்து தெரியும்ல. ஸோ மேட்ரிக்ஸோட டயகனல் வெர்டிக்கல் ஹாரிசான்டல் வெர்டிக்கல் டயகனல் பார்த்திங்கன்னா வந்து 7.535 ஒன்று, 3.534 மறுபடியும் 7.534 3.534 அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 7.068. இது எப்படி 7.068 வந்துன்னா 2 வாட்டி 3.534 2 வாட்டி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து வரும். ஓகேவா, இது போச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து U1, U2, U3, U4, U5, U6 அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து F1, F2, F3, F4 வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5 வச்சுக்கிறேன். அப்ளையிங் பவுண்டரி கண்டிஷன் எல்லா சம்புக்குமே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணால் தான் வந்து அது ரிசல்ட் அனலைஸ் கண்டுபிடிக்கும் முடியும். ஓகேவா, ஸோ பவுண்டரி கண்டிஷன் மீன்ஸ் லைக் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலர் பீம் எடுத்துக்கிறீங்க. ஒரு கேண்டிலர் பீம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இப்போ SOM படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஒரு கேண்டிலர் பீம் மேலே ஒரு 2 ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஒரு 2 ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 2 ஃப்ரீயாக இருக்கிறதுல வந்து ஒரு பாயிண்ட் லோடு வந்து எதர்
அப் சைடுன்னு ஆக்ட் பண்ணுறோம், டவுன் சைடு ஆக்ட் பண்ணுறோம். அதோட பீமோட டிஃப்ளெக்ஷன் வந்து அந்த லோடு அப்ளை பண்ண பார்த்தீங்களா, அந்த லோடு அப்ளை பண்ணதுக்கு மாதிரி டிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, லைக் திஸ். அதேமாதிரி அதான் வந்து பவுண்டரி கண்டிஷன் சொல்கிறது. ஓகேவா, நோட் 1 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பவுண்டரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்து நோடு ஒன் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு போது ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் தான் இருக்குது. ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து இந்த லெஃப்ட்டில் இருக்கிறது 0,0, ஒரு கிராஃபில் பார்க்கும்போது 0,0. தென் பார்த்தீங்கன்னா நோட் 2ல் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 1000, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து 0. அந்த நோடு 3ல் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து 500. அந்த 500 மேலே வந்து ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. ஓகேவா, இன்பிட்வீனில் நிற்கிது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோடு 1 இஸ் ஃபிக்ஸ்டு. அதனால் வந்து U1 இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரஸ் சம்மர்னால வந்து இது ஆஸ் 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வரும். ஓகேவா, 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதனால் வந்து U1 U2 1க்கு, 2க்கு வந்து 3 4, 3க்கு 5 6. ஓகேவா, நவ் இந்த நோடு 1 வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது நோடு 1 வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேவா, ஸோ U1 = U2 = 0 போட்டுறோம். நெக்ஸ்ட் வந்து நோட் 2 பார்த்தீங்கன்னா வந்து நோட் 2 இஸ் மூவிங் இன் எக்ஸ் டைரக்ஷன். நோட் 2 வந்து எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது, அதாவது 0லேருந்து 1000 போயிருக்குது. பட் ஒய் டைரக்ஷன் வந்து அதே சேம் தான். அதான் U3 வந்து ≠ 0, U4 வந்து 0. ஓகேவா, ஏன் U4 0னா வந்து அது வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்டில் இருக்கிறதுனால 0. ஓகேவா, U3 ≠ 0, U3 தான் நீ கண்டுபிடிப்ப. U4 = 0. நெக்ஸ்ட் வந்து நோடு 3 பாயிண்ட் ஆஃப் நோடு 3ல் பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் லோடு ஆக்டிங் வந்து ஒரு 250 kN பாயிண்ட் லோடு வந்து ஆக்டிங் டவுன் சைடு. ஸோ அதனால வந்து நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 25 -255 இன்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேல்யூ வந்துச்சு -2.5 × 10⁵ நியூட்டன் போட்டது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செல்ஃப் வெயிட் இஸ் நெக்ஸ்ட். செல்ஃப் வெயிட்னா வந்து ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே செல்ஃப் வெயிட். F1 F2 F3 F4 F5 F6ல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சிமிலர் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். U1னா F1, U2னா F2. அதே மாதிரி தான் வந்து 1 2 3 4 5ல் வந்து இது மாதிரி. U6ல் தான் லோட் ஆக்டிங் அட் டவுன் சைடில் இருக்கும்போது U5ன்றது வெர்டிக்கலாக போயிடும். ஓகேவா, U5ன்றது வந்து ஹாரிசான்டலாக போயிடும், U6ன்றது வெர்டிக்கலாக இருக்குது. அந்த வெர்டிக்கலாக இருக்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆனது தான் வந்து இது. ஓகேவா, அந்த பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆனது தான் வந்து இது. ஓகேவா, நான் என்ன பண்ணிங்கன்னா வந்து செல்ஃப் வெயிட் இஸ் நெக்லெக்டட் போட்டு ஸோ F1 F2 F3 F4 F5 = 0 போட்டுரும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா substitute the value of U1 U2 U3 எல்லாமே இருக்கிற நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ U1 U2 U4 F1 F2 F3 F4 F5 அண்ட் F6 வேல்யூ வந்து மேலே இருக்கிற ஈக்குவேஷன் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் திஸ் வேல்யூ. ஓகேவா, ஸோ அந்த மேட்ரிக்ஸ் சம் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸோட கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து சம் ஆஃப் எனி காலம் இஸ் ஈக்குவல் டு 0. நீங்கள் போட்ட சம்மை கரெக்டாக இருக்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரே அந்த மேட்ரிக்ஸ் சம்மை நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ண வந்துருக்கிறீங்களா கண்டுபிடிக்கிறது ஒரே ஒரு சொல்யூஷன் தான். தென் ஆஃப்டர் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் போட்ட சம்மை எங்கே நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் வந்து இதே பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ சம் ஆஃப் எனி காலம் இஸ் ஈக்குவல் டு 0. நீங்கள் காலத்தை ஆட் பண்ணிங்கன்னா வந்து அது 0வாக வரணும். அப்படி 0வாக வரனா எனிதிங், அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்தால் பரவாயில்ல. நீங்கள் கூட்டும் போது இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து 7.534 போட்டுக்கிறேன்னா அதுக்கு பதில் 535 ரவுண்டாவது ஃபிகர் போடும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.001 வந்து எரர் வந்து பாசிபிள் இருக்குது. பட் எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டினா வந்து 0 தான் வரும். ஓகேவா, கூட்டினா 0 தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எபோ ஈக்குவேஷன் U1 U2 U4 0, U1 U2 U4 0. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆனதுனால மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது அதை கன்சிடர் பண்ண அந்த ரோவும் அந்த காலம் வந்து நம்ம 0 தான் வரும். எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணுவோம், 0வால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 0 தான் வரும். அதனால் என்ன பண்ணுவோம்னா வந்து delete the corresponding row. ஸோ 1 2 4 வந்து 0 தான் சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஏன்னா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஃபிக்ஸடு மூவ்மெண்ட்டில் இருக்கிறதுனால U1 U2 அண்ட் U4 0னால வந்து நெக்லெக்ட்னு சொல்லலாம், இல்லை delete சொல்லலாம். நெக்லெக்ட் row 1 corresponding row 1 and row column, corresponding row 2 and row 3, row 1 and row 2, row first column, second row second column, fourth row fourth column வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிவிடும்.
ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த்து வந்து காலம் போட்டு வச்சு அந்த ஃபைனல் ரிடக்ஷன் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இதான் ஃபைனல் ரிடக்ஷன் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா வந்து அந்த இன்பிட்வீனில் இருக்கிறது வந்து இதான் வந்து 1 × 10⁵. ஸோ ஃபஸ்ட்டு மேலே இது காட்டுறேன் பாரு 1 × 10⁵. 7.534 minus 3.534 அப்புறம் 3.534 minus 3.534 3.0680 இதான் வந்து ஒரு ரிடக்ஷன் ஈக்குவேஷன். இது மூலிமா வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிஷன் பார்த்திங்கன்னா வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் 0 இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது ஒரே வேல்யூ தான். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஈக்குவேஷன் வந்தாச்சு. இது வந்து ஈக்குவேஷன் ரீப்ளேஸ் பண்ணி ஏதாச்சும் U3 U5 U6 கண்டுபிடிக்கணும் இப்போ. ஓகேவா? பை காஸ் எலிமினேஷன் மெத்தட் we know that U3 காஸ் எலிமினேஷன் பண்ணி காஸ் எலிமினேஷன் மெத்தட் பண்ணி நம்ம வந்து U3 U5 U6ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து R1 வந்து ஏன்னா வந்து இந்த எலிமினேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து 1ன்னு நம்ம எப்போயுமே 1ஆக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் அது வந்து டிவைடட் பை R1 ரோ வந்து R1 இருக்கிற வந்து டிவைடட் பை 7.35 டிவைட் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் திஸ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு பார்க்கணுன்னா வந்து R2 வந்து பார்த்திங்கன்னா வந்து R2 வந்து அந்த ரோ வந்து 0 வந்து R2 + 0 அந்த காலம் வந்து 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ரோ வந்து என்ன பண்ணுறோன்னா R3 மைனஸ் அந்த இருக்கிற கரஸ்பாண்டிங் வேல்யூவோட இருக்கும்போது அந்த கீழே இருக்கிற வேல்யூ 0 ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்குது ஏன்னா இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அந்த வேல்யூ 0 பண்ணுறது R3 minus 2R2 சிம்பிளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூ வில் பி கெட்டிங் திஸ் தான் வந்து இதை வந்து லோவர் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. கீழே இருந்தால் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஏன்னா வந்து ஏன் சார் கீழே இருக்குது அது என் மேலே அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மேட்ரிக்ஸ் பண்ணும்போது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து 0 ஆயிடுச்சுன்னா வந்து யூ வில் பி கெட்டிங் திஸ் வேல்யூ. U6 வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா U5 வேல்யூ கண்டுபிடிப்போம். U3 வேல்யூ கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் திஸ் வேல்யூ. ஓகேவா? நவ் we know that ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா வந்து இந்த யூனிட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா வந்து ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு E டிவைட் பை LE. LEனா வந்து லென்த்து. ஸோ ஃபார்முலா வந்து -L - M LM U1 U2 U3 U4. ஃபார் எலமெண்ட் 1க்கு வந்து 1 2 3 4 வரும். எலமெண்ட் 2க்கு வந்து 3 4 5 6 வரும். எலமெண்ட் 3க்கு வந்து 5 6 1 2 வரும். ஓகேவா? அதுக்கு ஏற்ற மாதிரி சிமிலராக வந்து நம்ம ஏற்றமா நம்ம மாற்றி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணும்போது σ1 ஸ்ட்ரெஸ் 1 எவ்வளோ கண்டுபிடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து 62.48 Nm/m². ப்ளஸில் வந்தால் ஆன்சர் வந்து ப்ளஸில் வந்துச்சா டென்சைல் ஸ்ட்ரெஸ், மைனஸ் வந்துச்சா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஸோ நான் ஃபார் எலமெண்ட் 2க்கு அதே ஃபார்முலா தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு யூ வில் பி கெட்டிங் என்ன ஆன்சர் வந்துச்சுன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து -707 வந்துச்சு. ஏன்னா வந்து LE2ல் வந்து 707 போகும்போது இது வந்து ஒரு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்துச்சு ஸ்ட்ரெஸ் 2க்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் எலமெண்ட் 3 பார்த்திங்கன்னா வந்து σ3 = E3/LE3 அந்த ஃபார்முலா நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் எல்லாத்தையும் வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து 1 2 3 4 கேட்டால் வந்து எலமெண்ட் 1, 3 4 5 6 கேட்டால் எலமெண்ட் 2, 5 6 1 2 கேட்டாங்கன்னா வந்து எலமெண்ட் 3 வரும். ஓகேவா? எலமெண்ட் 3ல் பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ் வந்துச்சு. ஸோ எலமெண்ட் 3 -6 வந்துச்சுன்னா அது வந்து ஒரு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக வரும். ஓகே அது σ3. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இதுதான். ஓகேவா? ஸோ brace of R = ஸ்விஃப்ட்னஸ் மேட்ரிக்ஸ் K U வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் -F. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். R1 R2 R3 R4 R5 R6. ஸோ 1 × 10⁵ ஒரு ஸ்விஃப்ட்னஸ் மேட்ரிக்ஸ் அந்த ஸ்விஃப்ட் மேட்ரிக்ஸ் எழுதிடும். U1 U2 U3 U4 U5 6 அப்புறம் -F1 F2 F3 போட்டாச்சு. ஓகேவா? நவ் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் இருக்கும்போது R1க்கு உண்டான கரஸ்பாண்டிங் வந்து ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் இது பண்ணும்போது நீங்கள் சிம்ப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து R1 கிடைக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ஈக்குவேஷனாக தனித்தனியாக எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா இது வந்து மேட்ரிக்ஸ் வந்து 6x6 மேட்ரிக்ஸ் இருக்கிறதுனால வந்து சிங்கிளாக போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து R1 எடுத்திங்கன்னா கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் தென் வந்து U1 பார்த்தீங்களா, யூவோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அதை வச்சு நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து R1 வேல்யூ வந்து 0 வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து R1 வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து R2 அது சிம்ப்ளை பண்ணும்போது இதில் வந்து கரஸ்பாண்டிங் இது கிடையாது. ஸோ இது வந்து சிங்கிளாக நம்ம வந்து சிம்ப்ளை பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் வேல்யூ வரும். அதனால் வந்து நெக்ஸ்ட்டு R2 பார்த்தீங்கன்னா R2 சிம்ப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1.24 இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சிமிலராக வந்து
R3க்குனா வந்து இந்த -4 அது அந்த ஈக்குவேஷனு மேலே வந்து 0 0 0 அது ஈக்குவேஷன் வந்து R3யோட வேல்யூ வந்து 0 வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து R4 வேல்யூ வந்து 1.249 வந்துச்சு. R5 வேல்யூ 0, R6 வேல்யூ 0. ஓகேவா? நவ் ஸோ இதோட கண்டிஷன் என்னென்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அண்ட் ஆப்போசிட் அப்ளைடு ஃபோர்ஸ் U1 U2 U4 0 போது U3 U5 U6 நம்ம கண்டுபிடிச்சி வச்சு. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இதை கடைசி ரிசல்ட் தெரிஞ்சிடும். U1 U2 U4 0, U3க்கு இந்த வேல்யூ, U4க்கு இந்த வேல்யூ, U5க்கு இந்த வேல்யூ, U6 இந்த வேல்யூ. சிக்மா 1 வந்து 62.48, சிக்மா 2 வந்து மைனஸு, சிக்மா 3 வந்து மைனஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து R1 R3 R5 R6 வந்து 0. ரிமைனிங் இருக்கிறது வந்து இந்த 2 வேல்யூ R2 R4 வேல்யூ நம்ம வந்துச்சு. ஓகேவா? இதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறது இந்த ப்ராசஸ் சம் தான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியா வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ பிஃபோர் தட் எவ்ரி ஒன் கம்பல்சரியாக வந்து நோட்ஸ் பார்த்துங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அந்த 1 மார்க்கெல்லாம் எப்படி வரும்னு அதை பற்றி எதாவது இன்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.